அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காகவே தேவனுடைய சன்னிதானத்தில் பிரயாசப்பட்டு அனுதினமும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டம் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அதே நேரத்தில் விவேகமாகவும் இருக்கும் என்ற ஒரு பாரத்தோடு தெய்வீக நடத்துதலின் அடிப்படையில் தான் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு குறுஞ்செய்தி உங்களை தேடி வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய வார்த்தை என்ன? நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று எலிசா சொல்றார். சம்பவம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனார். அவர் கடன்காரனாக மறைச்சிட்டார். கடன் கொடுத்தவங்க இப்போ விரட்டுறாங்க. ஒன்று பணம் கொடு, இல்லைன்னா அவன் பிள்ளைகளை அடிமைகளாக நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த சூழ்நிலையில் அந்த தீர்க்கதரிசின் மனைவி எலிசா தீர்க்கதரிசின், ஐயா இவ்வளோ ஒரு கடன் பாரத்தில் மாட்டிக்கிட்டோன்னு. இதையெல்லாம் கேட்டுட்டு எலிசா அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? வீட்டில் ஏதாவது இருந்தால் ஏன் நான் அவங்ககிட்ட வரேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அவங்க கவனிக்கிறாங்க. அந்த அம்மா நினைக்கிறாங்க, என் வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றுமே உங்களுடைய அடியாள் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. எலிசா சொன்னார், நேராக போங்க, அந்த ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அந்த ஒரு குடம் எண்ணெயை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றுங்க. இது எப்படி? ஒரு குடம் எண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் ஊட்டினா இந்த பாத்திரம் இருக்கிற எண்ணெய் இந்த பாத்திரத்தில் வரும். அப்படி இல்லை, நான் சொல்கிறத செய். அவங்க போனாங்க, கதவை பூட்டினாங்க. தனியாக இல்லை, பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த ஒரு குடம் எண்ணெய் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊட்டுறாங்க. வந்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு பாத்திரம். உடனே அம்மா சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க. எல்லா பாத்திரம் வாங்கியாச்சு, ஊற்றிக்கிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் பிள்ளைகள் சொல்கிறாங்க, அம்மா பாத்திரமே இல்லைம்மா, வேறு பாத்திரம். அப்போ தான் அது நிற்கிது. எலிசா என்ன செய்யலாம்? முதல்ல உன் கடன், அந்த எண்ணெய் விற்று கடன் அடைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் கடனை செட்டில் பண்ணுங்க. மீதி என்ன இருக்கும், நீயும் உன் பிள்ளைகளும் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வருமானம் குறைவா? யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை ஒதுக்கி வைங்க. வீட்டுக்கு தேவையானதை பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற குறைய நீங்க பெருசா நினைக்காதீங்க. உங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவர் உங்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. விசுவாசத்தை கிரியையில கொண்டு வாங்க. ஜெபம் பண்றேன், ஆண்டவர் நடத்துவாரு. அருமையான ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீரப்பா. அன்றைக்கு ஒரே ஒரு குடம் எண்ணெய், இன்னைக்கு ஐயா இந்த 5000 ரூபா, இந்த 10,000 ரூபா தான்ப்பா, வாடகை கொடுக்கவா, ஃபீஸ் கட்டுறதா, கடனை அடைக்கவா, இஎம்ஐ கொடுக்கவா, என்னப்பா செய்யறது தெரியலையே என்று தடுமாற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை முதலாவது அபிஷேகத்தினால் அப்படி பாத்திரம் நிரம்பி வழியட்டுமாப்பா. அந்த எண்ணெய் எப்படி நிரம்பி வழிஞ்சதோ, அபிஷேக மழை, அபிஷேக எண்ணெய் நிரம்பி வழியட்டும். அபிஷேகம் தருத்திரத்தை துரத்திரும். அபிஷேகம் காலியான பாத்திரங்களை நிரப்பிரும். அப்படிப்பட்ட அனுபவத்தையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அற்புதங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்க பெற்ற அற்புதங்களை ஆமேன் எனக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேவ கிருபை நாள் முழுவதும் மட்டுமல்ல, தொடர்ந்து தாங்கும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.